இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டியான விஷயத்த சூப்பரா உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த வீடியோக்கு 200 லைக்ஸுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல அடுத்ததா நான் உங்களுக்காண்டி யூடியூபை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேகை கண்டுபிடிக்கக்கூடிய ஃப்ரீயான டூல் இருக்கு இல்லையா, அதை எப்படி யூஸ் பண்றது, அப்படி யூஸ் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வியூஸ் எப்படி அதிகரிக்கிறது, அப்படிப்பட்ட வீடியோவை நான் கண்டிப்பா உங்களுக்காண்டி அடுத்த வீடியோவை நம்ம சேனல்ல போறேன். ஸோ கண்டிப்பான முறையில் அதுக்கு இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா 200 லைக்ஸ்க்கு மேல போயிருக்கணும். சோ மறக்காம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வியூஸ் வரவே வராது. கரெக்டா? உங்களுக்கு தோணும் எல்லாருமே வீடியோ போடுறாங்களேப்பா, அவங்களுக்கு எல்லாம் எப்படி வியூஸ் போகுது, எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக் டைட்டில் நீங்க அட்ராக்டிவா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்க போடக்கூடிய வீடியோஸ்க்கு வாட்ச் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மியா தான் கெயின் ஆகுது பர்டிகுலர் வீடியோக்கு அப்படின்றது தான் மெயின் ரீசன். மூணாவது முக்கியமான சீக்ரெட்ஸ் இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்களுமே தெரிஞ்சுப்பீங்க. பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப்ல அட்வான்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரான முறையில யூடியூப்ல வியூஸ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஒன் ஆஃப் த சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் டெக் அப்படின்ற சேனல் இருக்கு இல்லையா, அதுல ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்க்கு 2 lakh பிளஸ் வியூஸ் ஈஸியாவே போயிருக்கும் ஷார்ட் டேர்ம்ல. இது எப்படிப்பா பாசிபிள் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜியோட பவர் யூடியூபை பொறுத்தளவுக்கு. சோ நீங்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட யூடியூப் ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நானே பாத்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜியை யூடியூபுக்கு எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி நம்ம வீடியோஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ற விஷயத்த தமிழ்லயே சூப்பரா சொல்லி கொடுத்திருப்பேன். சோ நீங்களுமே மறக்காம இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துக்கிட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட யூடியூப் ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸை பை பண்ணிட்டு அட்வான்ஸ் கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி மெத்தட லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்களுமே உங்க சேனலை ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட்லயே க்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸுக்கும் மேல வரணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில அந்த ஷார்ட்ஸ் வீடியோட டைட்டில் இருக்கு இல்லையா, அது வைரலான கண்டென்ட்டா கண்டிப்பான முறையில இருக்கணும். வைரல் 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 அப்படின்னு சொல்றீங்களே, அந்த வைரல் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ டைட்டில்ல கண்டிப்பான முறையில இப்ப நான் சொல்லக்கூடிய 3 ஃபேக்டர் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஃபியர் ஆர் நெகட்டிவ் வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க உங்க டைட்டில்ல. ரெண்டாவது விஷயம் கண்டிப்பா டைட்டில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ஆகுது அந்த வீடியோவோட கண்டென்ட் டாபிக்ல கடைசியா இருக்கணும். அந்த ஹேஷ்டேக் நீங்க என்ன கண்டென்ட் பேஸ் பண்ணி வீடியோ பண்ணிருக்கீங்களோ ஷார்ட்ஸ் வீடியோ, அதை பேஸ் பண்ண ஹேஷ்டேக் கண்டிப்பான முறையில இருக்கணும். மூணாவது ஃபேக்டர் உங்க டைட்டில பார்க்கும் போது ஒரு கியூரியாசிட்டி வரணும் மக்களுக்கு. இந்த வீடியோக்குள்ள கிளிக் பண்ணி பார்க்கணும் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்ற கியூரியாசிட்டி வேர்ட்ஸ் கண்டிப்பான முறையில இருக்கணும். ஓகேவா? அடுத்தபடியா ஒரு டைட்டில் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 2 எமோஜிஸ் ஆகுது அந்த ஷார்ட்ஸ் வீடியோ டைட்டிலுக்கு பயன்படுத்துங்க. இது எல்லாமே விட முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 ஷார்ட்ஸ் வீடியோ ஆகுது செம்ம கண்டென்ட்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில நீங்க போடக்கூடிய கண்டென்ட்ல ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா வைரல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே காணப்படும். அண்ட் நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க இல்லையா, அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். உங்களோட யூடியூப் அனாலிட்டிக்ஸ்ல மக்கள் எந்த இடத்துல அவைலபிளா இருக்காங்க, என்ன டைம்ல அதிகப்படியான மக்கள் அவைலபிளா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காலையில 11 மணிக்கு ஒரு வீடியோ போடலாம். அப்ப மக்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூடியூப்ல எங்கேஜா இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே லஞ்சை முடிச்சுட்டு ஃப்ரீயா யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்க நோட்டிபிகேஷன் வரும்போது அதிகப்படியான மக்கள் உங்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. கடைசி அட் த லாஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல
டைட்டில் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கண்டென்ட் வந்து இருக்கணும். கிளிக் பைட்டா வச்சிடாதீங்க. டைட்டில் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க கண்டென்ட்டுமே இருக்கணும். இல்லனா கண்டிப்பான முறையில வாட்ச் டைம் வரவே வராது. இதுதான் அந்த மூணாவது சீக்ரெட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யூடியூபை பொறுத்த அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமான மக்கள் கிளிக் பண்ணி பாக்குறாங்களா அப்படின்றது ரொம்பவே அவசியம். அப்படி கிளிக் பண்ணி பார்த்தாலுமே அந்த பர்டிகுலர் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாக்குறாங்களா அப்படின்றது தான் ரொம்பவே அவசியம். சோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு முன்னாடி வந்த வியூஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகப்படியான வியூஸை வந்து நீங்க சூப்பர்பா கெயின் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்க பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.